வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சளிக்கு இதமான சுக்கு சூப். குளிர்காலத்திற்கு இதமான உணவு வகைகளை வீட்டில் தயார் செய்து ருசித்து பருவகால நோய் பாதிப்பில் இருந்து விடுபடலாம். இன்று சுக்கு சூப் செய்முறையை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சுக்குத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தக்காளி 1, வெங்காயம் 1, புதினா சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, வெண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. செய்முறை: தக்காளி வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். குக்கரில் வெண்ணெயை ஊற்றி அது சூடானதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கியதும் தக்காளி சேர்த்து வதக்கவும். தக்காளி நன்றாக வதங்கியதும் பிறகு மிளகு, சுக்குத்தூள், சோம்பு ஆகியவற்றை கொட்டி வதக்கவும். பின்னர் தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து ஒரு விசில் வரும் வரை வேகவிடவும். குக்கர் விசில் போனவுடன் மூடியை திறந்து சூப் வடிகட்டி புதினா தூவி சூப்பை பரிமாறலாம். சூப்பரான சத்தான சுக்கு சூப் ரெடி. ரொம்பவே ருசியான சிக்கன் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: எலும்பில்லாத சிக்கன் 250 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், மிளகு தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. செய்முறை: சிக்கனை அலசி மேலே சொன்ன பொருட்களை எல்லாம் ஒன்றாக மிக்ஸ் செய்து சிறிது தண்ணீர் ஊற்றி குக்கரில் வேக வைக்கவும். பிறகு குக்கரை திறந்து தண்ணீர் இருந்தால் சிறிது நேரம் குறைந்த தணலில் வத்த வைத்து ஆறிய பிறகு பிளண்டரில் சிக்கனை மசித்து தனியாக எடுத்துக்கொள்ளவும். உருளைக்கிழங்கு 2 பெரியது, வேக வைத்த உருளைக்கிழங்கை தோல் நீக்கி மசித்து வைக்கவும். வெங்காயம் 1 பெரியது, பொடியாக நறுக்கியது. பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி 1 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு. மசித்த சிக்கனுடன் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து நன்றாக பிசைத்து விரும்பிய வடிவில் தட்டி கொள்ளவும். முட்டை 2, வெள்ளைக்கரு மட்டும். இதனுடன் மிளகுத்தூள் சிறிது, பிரெட் கிரம்ஸ் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளவும். பிறகு தட்டி வைத்த சிக்கனை முட்டையில் முக்கி எடுத்து பிரெட் கிரம்ஸில் பிரட்டி சூடான எண்ணெயில் பொரித்து எடுக்கவும். சுவையான சிக்கன் கட்லெட் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்ல பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.